வணக்கம். ஜல்லிக்கட்டு போட்டியில அதிக மாடுகளை பிடிக்கிற வீரர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. இத பார்த்துட்டு நம்ம பசங்கலாம் என்ன பண்ண போறாங்க? எதுக்குப்பா காலேஜ் போய் பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஎட், பிஹெச்டி, எம்ஃபில் இப்படியெல்லாம் பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும். சும்மா மாட்டை அப்படியே பிடிச்சோமா, 4, 5 மாட்டை வந்து நல்லா பழகிட்டு அந்த மாட்டை போய் பிடிச்சி நம்ம அதிக மாடை அடக்கணும்னு சொல்லிட்டு ஈஸியாக வேலைவாய்ப்புக்கு போயிடலாம், அரசு வேலைவாய்ப்புக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இது மடைமாற்று முயற்சியாக தான் இருக்கும். படிக்கிறது தேவையில்லை, நீ மாடை பிடிச்சாலே போதும் அப்படிங்கிற மனநிலைக்கே வந்துடுவாங்க. இது வந்து ஒரு அரசோட ஒரு முட்டாள்தனமான முடிவு அப்படின்னு தான் மக்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து மாடு பிடிக்கிறவர்களுக்கு அரசு வேலைன்னா அப்போ படித்த பட்டதாரிகளுக்கெல்லாம் என்ன? ஏற்கனவே இங்கே அரசு வேலை யாருக்கும் கொடுக்கறதில்ல. பெரும்பாலான இடங்களில் வந்து ஒப்பந்த பணியாளர்களில் தான் வேலைக்கு அமர்த்துறாங்க. அவங்களுக்கு வந்து பர்மனெண்ட் ஜாப்பை கொடுக்கறதில்ல. நிறையா துறைகளில் வந்து அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இந்த நிலையில் மாடு பிடிக்கிறவங்களுக்கு வேலைன்னா எதுக்கு படிக்கணும், எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும், நம்ம மாடை பிடிச்சாலே வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி படிக்காமலே போயிடுவாங்க. ரெண்டாவது, இது வந்து எப்படின்னா இப்போ வந்து இன்றைக்கி மாடு பிடிக்கிறவங்களுக்கு அரசு வேலைன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு வந்து நான் நல்ல மாடை வளர்க்குறவங்களுக்கு அரசு வேலை அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாரா? இல்லை பொங்கல் பண்டிகையில் சிறந்த கோலம் போடுறாங்களே, சிறந்த கோலம் போடும் பெண்மணிக்கு அரசு வேலை அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை, முட்டாள்தனமான முடிவாக இல்லை. மாடு பிடிக்கிறதுக்கெலாம் அரசு வேலை கொடுத்துட்டா அப்போ படித்தவங்கெல்லாம் எங்கே போகிறது?